கிளைமாக்ஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டும் வந்துச்சு எங்கள் ரெண்டு கடையில். துரை ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் டு டூ கிளைமாக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த மூட் செட் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா தான் இது கரெக்டாக வரும் சார். இப்போ நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு அப்புறம்ட்டா கட் பண்ணிட்டு முதல்வன் படத்தை நடித்து முடிச்சுட்டு என் படத்துக்கு வந்தார். ப்ராம்ப்ட் பண்ணி நடித்தார். எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். நீ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கடா, நான் ஒருமையில் பேச நினைக்காதீங்க, அது அப்படி வில்லனாக மாறுவார். யூ ஜஸ்ட் கம் டு த கன்க்ளூஷன் வெதர் வி வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம். பார்க்கும்போது ரியலாக இட்ஸ் பீயிங் லைக் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கும். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். தானன 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 நின்று பேசுனாரு. அது 25 years ஆயிடுச்சு. ஸ்டில் த ஃப்ராக்ரன்ஸ் இஸ் தேர். இந்த கேரக்டர் நான் பண்ண செத்துன்னு வந்துடுற அப்படின்ட்டாரு. என்னால் அப்போ அதை ஏற்றுக்கவே முடியல. நான் சொன்னால் the people will believe or not எனக்கு தெரில. எனக்கு திருப்பி நாங்கள் ஒர்க் பண்ணல, பார்த்துக்கல, பேசிக்கல. அப்படி போய் கதவை திறக்கிறேன், உள்ளேருந்து ஒருத்தர் கதவை திறக்கிறாரு. அவர் என்னை பார்த்துட்டு அப்படியே என்னை கையை பிடிச்சாரு. சர்ப்ரைஸ். நான் வந்து என் மூஞ்சை ரெகக்னைஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சேன். இவன் பாவம் சார், சினிமா ஃபிலிமி ஃபெலோ இல்லை, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம், இவனை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சார். எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குச்சு. கரெக்டாக ஒரு 5 to 6 days பாஸ்ட். ஏன் இப்படி சொல்லணும், ஏன் பார்க்கணும், இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறோம். ரியலி மிஸ் யூ சார். சாகிற வரைக்கும் நான் வேலை செய்வேன். வணக்கம் துரை சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த ஒரு அழகான நிகழ்வில் சந்திக்கிறதுல. இந்த ஐகான் ரகுவரன் சாரை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார். உங்களுக்கும் அவருக்கும் ஒரே நாள் பர்த்டே இல்லைங்களா? தட்ஸ் ரியலி கோயின்சிடென்ட் ஆக்சுவலி. நிறைய தடவை நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். ஓகே, ரொம்ப அதோட தட்ஸ் குட். ஓகே, ஒரே டைம்ல செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? முகவரி செட் டைம்ல ஏதாவது ஒரே டைம்ல வந்து பர்த்டே டைம் ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணல. ஓகே, பட் we discussed actually. ஓகே, each together we did. சூப்பர். ரகுவரன் சாரை கொண்டாடுற ஒரு நிகழ்வு சார். உங்களோட முதல் படம். ஆமா, ரகுவரன் ஒரு அன்பான அண்ணனா, ஒரு அழகான தகப்பனா, ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஃப்ராக்ரன்ஸ் ஆக்சுவலி. அதோட ஸ்மெல் இன்ன வரைக்கும் இருக்கு. இந்த இவ்வளோ வருஷம் இருக்குதுன்னா அதில் சாரோட பாட்டு வந்து ரொம்ப பாட்டு. ஆக்சுவலி நானும் கோயம்புத்தூர் தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே சேம் ஹோம் டவுன். ஸோ ஐ born and brought up and studied over there itself, கோயம்புத்தூர். ஸோ ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அவரோட ஸ்கூல்லே நானும் படித்தேன். சார் என்ன எல்லாமே பயங்கர சீனியரு. ஓகே, பட் அதெல்லாம் நாங்கள் ரீகலெக்ட் பண்ணும்போது he was very happy about that actually. ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு என்ஜாய்ட் லைக் எனிதிங் எல்ஸ். அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ உள்வாங்கி ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணார். அதுக்குள்ளே எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே ஒரு பெரிய பாண்டிங் வந்துடுச்சு ரெண்டு பேர்த்துக்கும். அந்த ஒரு ஸ்மால் பீரியட்லேயே வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பெரிய பாண்டிங் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமாக்ஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டும் வந்துச்சு எங்கள் ரெண்டு கடையில். ஓகே, அந்த கிளைமாக்ஸ் சீனுக்காகவா? சீனுக்காக இல்லை. ஓகே, ஒரு கண்டினியூஸாக வந்து நாங்கள் ஒரு 7 days ஒரு 10 days ஒர்க் பண்ணோம். ஸோ ஆல் சடனாக பார்த்தீங்கன்னா வந்து நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஷூட்டிங்கை. வி வாண்ட் டு ஃபினிஷ் த கிளைமாக்ஸ் இட்ஸ் ஆஃப் டுடே அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் வந்து துரை ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் டு டூ கிளைமாக்ஸ் ஆக்சுவலி, ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம் அப்படின்னு சொன்னார். பிசி சார் வந்து லிட்லாம் பண்ணிட்டார் அந்த லைட்டில். அவர் நல்லா அந்த மூடை ஏற்றிட்டேன். எல்லாருமே தேர் எக்ஸப்ட் ஹிம் எவ்ரிபடி இஸ் ப்ரிப்பேர்ட் ஆக்சுவலி. எவ்ரிபடி கேன் எக்ஸ்பிளைன் த சீன் வெரி கிளியர்லி. பட் இவர் வந்து எனக்கு வந்து என்னால் ரொம்ப நல்லா பண்ணணும் அது கிளைமாக்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கால்டு ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க, பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐ செட் வெரி கிளியர் சார், சிம்பிள் திங்ஸ் சார். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெச்டாக ஒரு 10 days ஒர்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த மீன் டைம் வந்து நம்ம கே விஸ்வநாத் சார் வந்து அவர் சொல்கிறார், ஐ ஃபெல்ட் லைக் இட்ஸ் மை ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி. ரகு வந்து என்னோட எல்டர் சன், அஜித் வந்து என்னோட யங்கர் சன். ஸோ இட்ஸ் பீயிங் எ ஃபேமிலி. ஸோ ஐ என்ஜாய் திஸ் ஃபேமிலி. ரொம்ப இயல்பாக ரொம்ப யதார்த்தமாக எடுத்த இதோட ரொம்ப வெரி ஹாப்பின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மூட் செட் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா தான் இது கரெக்டாக வரும் சார். இப்போ நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணிட்டு அப்புறோட்டா கட் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஷூட்டிங்கில் போயிட்டு திருப்பி உள்ளே வந்து ஆல் சடனாக இதுக்குள்ளே எங்கேஜ் ஆகி படம் பண்ணும்போது இதை விட பெட்டராக வரும்னு எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இப்போ அப்படியே யோசிச்சுட்டே இருந்தார். யோசிச்சுட்டு இருந்துட்டு லாஜிக்கலி இட்ஸ் கரெக்ட், பட் மென்டலி ஐம் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு. சார் டூ ஒன் திங் சார், ஐ வில் கிவ் சம் டைம் சார். ஆக்சுவலி டேக் யுவர் ஓன் டைம். எதர் யூ வாண்ட் டு டேக் 1 hour 2 hour வாட் எவர் இட் இஸ், நோ ஐ வில் வெயிட் ஃபார் யூ. ஆக்சுவலி just prepare yourself. I already explained the scene very clearly. I already given a script paper also. Actually you just go through, and after that you just come to the conclusion whether we want to do this film climax here today or not அப்படிங்கிறத you say அப்படின்னு சொன்ன. I just given a space to him. Yeah, that's right சொல்லிட்டு I'll take ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே போனார். இப்போ நாங்கள் லிட்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு சீன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தோம். அப்புறம் அவர் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து எஸ் ஐ எம் ப்ரிப்பேர்ட் சொன்னார். இந்த சீன் ரொம்ப ஃபேண்டஸ்டிக்காக வந்துச்சு. பிசி சார் வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அந்த டெசிஷன் வந்து நான் எடுத்து அந்த படத்தை டப்பிங்கில் போட்டு அவர்கிட்ட காட்டும் போது அவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆனார். அதே மாதிரி தான் அவர் முதல்வன் படத்தை நடித்து முடிச்சுட்டு என் படத்துக்கு வந்தார். ஓகே, அந்த டைம் தான். ஓகே, முதல்ல முடிச்சுட்டு அப்படி வந்தது ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங். அப்பவும் ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு இப்போ தான் சொன்ன எல்லாம் ஷூட் பண்ணாங்க, அப்படி தூக்கி எறிஞ்சாங்க, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே வந்தார். நான் அந்த மொட்டை மாடி சீனு கோல்டன் டென்ஃபீல்ட் அந்த அஜித் சாரோட ஃபேஸ் அந்த சீன் இதில் எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலி நம்ம மயிலாப்பூர் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மொட்டை மாடியில். அப்போ எனக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணி நடித்தார். எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. சார் இன்னும் நீங்கள் அது உள் வாங்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். பட் ஃபஸ்ட் டே மேபி நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே வரல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அதுதான் வருது. ஃபஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் ஜாயின் பண்ணுறாரு. நாங்கள் மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அவர் அந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டுன்னு சொல்கிறார், இப்போ தான் எனக்கு புல்லட்லாம் வச்சு என்னை ஷூட் பண்ணி தூக்கி எறிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், சார் நம்ம இப்போ இந்த சீனை ஷூட் பண்ணிட்டோம் இல்லை, பீயிங் ஆக்டர் ஐ வாஸ் ரியலி கன்வின்ஸ்டு த சீன் இட்ஸ் கேம் அவுட் வெரி ஃபேண்டாஸ்டிக், ஒர்க் அவுட் அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் ஒர்க்டு அப்படின்னாரு. பட் பீயிங் டைரக்டர் ஐ எம் நாட் கன்வின்ஸ் சார், எனக்கு இல்லை. ஏன்னா ப்ராம்ப்ட் பண்ணி பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த கதையை நீங்கள் உள்வாங்கி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கோல்டன் டென்ஃபிட் கதை. அப்போ நான் சொன்னேன், ஒன்று பண்ணுவோம் சார், நம்ம அப்படி கன்னியூ பண்ணுவோம், கடைசியில் இந்த சீனை திருப்பி ஒரு ரீஷூட் பண்ணுவோம், எனக்கு கொஞ்சம் திருப்தி வரட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு டெலிட் பண்ணிவிட்டு அவர் ஒன்று சொன்னார், சரி ஆக்சுவலி நீ ஷூட் பண்ணுறத பற்றி இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ, பட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ அண்ட் பிலீவ் மீ. ஆக்சுவலி டில் டப்பிங் ஐ வில் ஜஸ்ட் டூ அ டப். ஒன்ஸ் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட் மை டப் நோ, தென் யூ வில் டிசைட் whether it's good or not, then we'll take a decision to take reshoot. I'm 100% confident about that. The scene came out very fantastic. But dub on that magic was really happened. அவர் டப் பண்ணக்கப்புறம் அந்த பாசஸ்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப அழகாக வந்து அந்த கேப் விட்டு டைலாக் அந்த டைமிங் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அந்த டப் பண்ணோன்னே, அஃப்கோர்ஸ் வாய்ஸ் இஸ் மேஜிக். ஒரு மேக்னெட்டிக் வாய்ஸ், அந்த வாய்ஸ் தான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட். அவர் ஹைட்டு, வாய்ஸ், அவரோட ஸ்கின் டோனு. ஸோ அந்த டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. சார் நோ நீட் டு டேக் ரீஷூட் சார், ஐ எம் ஹாப்பி சார், ஐ எம் கன்வின்ஸ், ரியலி எம் வெரி ஹாப்பி சார் அப்படின்னு. தேங்க்ஸ் சார் அப்படின்னு. தட்ஸ் வாட் ஐ டோல் யூ ஆக்சுவலி ஆஃப்டர் தட் வாட் டப் நோ, then you can really convinced. Yeah, I know. It's really work out the way அப்படின்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணதே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீஷூட் பண்ணல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி சார் வந்து பாஸ்டாகவே இறந்துட்டார். அவர் ஒவ்வொரு தடவையும் படம் பார்க்கும்போது அந்த இடத்துல சீனை சோக்காகி நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லுவார்.
இந்த மொட்டை மாடி சீன் ஆகட்டும், எல்லாருக்குமான டைலாக் சார் அது. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு டைம் சொல்லுவார். ஸோ ஓவரால் தேங்க் காட், தேங்க் அல்லா. அந்த மாதிரி இல்லையா சார்? அது எனக்கு என்னன்னா, இப்போ ரகுவரன் சார் வந்து ஒரு பக்கம் வில்லனா வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஷா படமாக இருக்கட்டும், இப்போ ரட்சகன் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. முகவரியில் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு அன்பான அண்ணனா, ஒரு பையனா, ஒரு ஒரு அப்பாவா, ஒரு கணவனா, ரொம்ப சாஃப்ட் கார்னரோட நீங்கள் ட்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. எப்படி நீங்கள் ரகுவரன் சார் அந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் வந்து அது மாதிரி நிறைய நடிச்சிருக்காங்க, அவரை அந்த கேரக்டரை எழுதுறதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். இதுதான் இதுக்கு ரகுவரன் சார் தான் ஃபிக்ஸ் பண்ணது. ரகுவரன் சார் தாங்கிறது வந்து இந்த டே ஒன் வி டிசைட் ஆக்சுவலி. அவருக்கு கூட ஒரு புரிதல் இருக்கணும், ரொம்ப கஷ்டம். ஒரு டைரக்டர் ஜெல் ஆகுறது, ஒன்ஸ் ஜெல் ஆகிட்டோம்னா அப்படி ஒரு இருக்கும். என்னோட நேரேஷன் முடிஞ்சோடனே வந்து லைக் வெரி மச், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சாஃப்ட்டு நேச்சர், அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர் தானே அவர். அப்படி வில்லன்னா வில்லனாக மாறுவார், கேரக்டர்னா அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே மாறுற ஒரு கடவுளோட கிஃப்ட் இருக்குது அவருக்கு. என்ஜாய் பண்ணி நடித்தார். படம் ரிலீஸ் ஆகி என்னை கூப்பிட்டு பேசினார். துரை ஆக்சுவலி நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணி கோல்ட் 10 ஃபீட் கதையை சொல்லுங்கிறாங்க ரசிக்கணுங்க அப்படின்னு சொல்லுவார். நான் அவர் மாதிரியே பேசி காட்டுவேன் டைலாக். ஓகே, அது வந்து ரொம்ப அவருக்கு அந்த அந்த ரீச் கிடச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் நான் 2வது படம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பெக்யூலரான கேரக்டரைசேஷன் வச்சுருந்தேன். அவர்கிட்ட வந்து பிச் பண்ணணுன்னு சொல்லிட்டு, சார் மீட் பண்ணணும் கம் சார் சொல்லிட்டு, டைரக்டர் தூர சார் வரான்னொன்னே I just cancel all the appointments. I'm very curious to know what you have now அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டார். ஒரு பயங்கரமான கேரக்டரைசேஷன் வந்து ஒரு ஒரு பெக்லியர் அண்ட் வெரி ஸ்டபர்ன் கேரக்டர் வந்து ஒன்று நாங்கள் எழுதியிருந்த டைமில். செகண்ட் ஃபிலிம் 2 ஹீரோ நடிக்கிற சப்ஜெக்ட். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட். சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸு. பண்ணோன்னா நாங்கள் அவர்கிட்ட பிச் பண்ணோம். அவர் ஃபுல்லாக கேட்டு எக்ஸைட் ஆகி, இது அப்படியே என் தாத்தன் கேரக்டரு, அப்படியே என் தாத்தன் ஹோட்டலில் வச்சுருந்தான் ஓனர், அவன் அப்படியே அவன் கேரக்டருக்கு பர்சனல் கனெக்ட் ஆகிடுச்சு. கேரக்டர் வந்து அவர் ஒரு 2 hours அதை பற்றி பேசிட்டு, இந்த கேரக்டர் நான் பண்ண செத்துன்னு வந்துடுறேன் அப்படின்ட்டார். என்ன சார் சொல்கிறீங்க, ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேரக்டர் தானே சார் நீங்கள்? இல்லை துரை, அது வந்து நான் அதை கேரி ஓவர் பண்ணி அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் ஐ ஜஸ்ட் கீப் ஆன் மை மைண்ட். நோ, இட்ஸ் மைண்ட் பிகம் கரப்டட் ஆக்சுவலி. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேரி ஓவர் தட் கேரக்டர். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னே தெரில எனக்கு. பட் தட் வாஸ் அமேசிங் ஆக்சுவலி. இதுக்கு எனக்கு ஐ நோ நீட் டு கெட் எனி ரெஃபரன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் பிகாஸ் இட்ஸ் மை ஓன் என்னோட லைஃப்ல தாத்தா அப்படின்னு. ஐம் சாரி டு திஸ். அவர் சொன்னது அப்படியே எனக்கு ரிமெம்பர் ஆகுது. என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணார் வரைக்கும் அது நடித்து வேற காட்டினார். இப்படி தான் நடிக்கணும், அவன் இப்படி தான் பேசுவான், இப்படி தான் பண்ணுவான், எங்கள் தாத்தா இப்படி தான் பண்ணுவான், அவனை மாதிரியே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் ஒருமையில் பேச நினைக்காதீங்க, அது அவர் சொன்ன வார்த்தையை திருப்பி புரியுது சார். அது வந்து என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க, ஐயோ துரை ஆக்சுவலி வை டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு சொல்லி அவர் என்னால் அப்போ அந்த ஏஜில் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா நான் முகவரி பண்ணும்போது நாட் ஈவன் கம்ப்ளீட் மை ஸ்டடீஸ் ஆக்சுவலி. I was studying college second year. Okay, yeah. Very young. Yeah, I didn't work as assistant to any director. Sir. Okay. So blessed director. So என்னன்னா என்னால் அப்போ அதை ஏற்றுக்கவே முடியல. ஏடா ஒருத்தர் இவ்வளோ ரசிக்கிறாரு, ஆனால் அதை வந்து அந்த கேரக்டர் பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறாரு, அதை நடித்து காட்டுறாரு, ஆனால் நான் பண்ண மாட்டேங்கிறாரு, நான் பண்ண செத்துருவேன்னு சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது, ஆஃப்டர் ஆல் ஃபிலிமு தானே அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஏஜில் அந்த இன்மெச்சூரிட்டியான ஒரு டைம் இருந்துச்சு ஆக்சுவலி. பிகாஸ் எனக்கு நாட் தட் மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது, பிகாஸ் ஐ டென்ட் ஒர்க் அஸ் அசிஸ்டன்ட் டு எனி டைரக்டர். ஸோ அந்த ஒரு இது இருந்துச்சு, என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர் வந்து பேசும்போது எக்ஸ்பிளைன், நீங்கள் நினைக்கிற தப்பு ஆக்சுவலி அவன் சொல்கிறது 100% உண்மை. அவர் ஒரு மெத்தட் ஆக்டர். ஆமாம், அவர் வந்து ரியலி வந்து அவர் சொல்கிற எல்லாமே எனக்கு புரியுது. நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஒத்துக்க மாட்டாருன்ட்டு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கெஸ் பண்ணீங்களான்னு கேட்டேன் ப்ரொடியூசர். ஐயா நான் கெஸ் பண்ணேன், ஏன்னா நீங்கள் சொல்கிற கேரக்டர் நான் கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு சொல்லி சொன்னேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்புறம் நாங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹீரோட்ட பிச் பண்ணோம். அப்போ என்னென்னா நான் அவர்கிட்ட ஒரு வாரம் திரும்பி பேசும்போது சொன்னேன், என்னாச்சு அந்த ஸ்கிரிப்டுன்னு. நான் சொன்னேன், சார் வி ட்ராப் தட் ஐடியா ஆக்சுவலி. ஓகே. ஈவன் தான் எங்களுக்கு 2 ஹீரோ டேட் கொடுத்துருந்தாங்க. 2 பேர் ரொம்ப பீக்கான ஒரு ஹீரோ. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம். அப்போ வந்து ஈவன் தான் நாங்கள் ட்ராப் பண்ணுறோன்னா, இந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இல்லைன்னா
மற்ற எந்த கேரக்டருமே ஒர்க் ஆகாது. ரகுவரன் சாருக்காக ட்ராப் பண்ணப்பட்ட ஆமாம், ப்ராஜெக்ட். அதை ட்ராப் பண்ணிட்டு தான் நாங்கள் வேற ஒரு படத்துக்கு போவோம். ஓகே ஓகே. யோசிச்சிருக்கீங்களா சார், ரகுவரன் சாரோட பெரிய ப்ளஸ்ஸுமே அந்த மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிறது, மைனஸுமே அதுதான். ஏன்னா சார் வந்து ஷூட்டிங் இல்லாத டைம்லையுமே இப்போ ஒரு படத்துக்கு கமிட் ஆயிருக்காங்கன்னா அந்த மூடில் தான் நார்மல் லைஃப்லையுமே வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹினி மேம் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இது ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கு? இல்லை, இது வந்து என்னென்னா இந்த திஸ் இஸ் த ரீசன். ஆக்சுவலி இந்த ரீசன்னால தான் அவர் இந்த படத்தை அவாய்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுதான் தாத்தாவோட ஏன்னா அவரால் இறக்கி வைக்க முடியாது. அவரால் நார்மலாக இப்போ ஒரு ஷூட்டிங்குள்ளே வந்துட்டாருன்னா அது அதே கேரக்டராகவே வாழ ஆரம்பிக்கிறாரு. வெரி ஃபியூ அந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுயா அது இன்பானாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஜாலியாக இருப்பாங்க செட்டில். ஆமாம். சில பேர் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டாக, இப்போ சசி சார்லாம் சொல்லுவார், டைரக்டர் சசி, அந்த கிளைமாக்ஸ் எடுக்கணும்னு சொல்லும்போது அந்த ஹீரோ வந்து மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை, அந்த பெயினை அப்படியே கேரி அவுட் பண்ணிகிட்டே இருந்தார், அப்படியே இறக்கி வச்சார். நான் 6 கேன்லிஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் சீனில் ஷாம் வச்சு ஒரு தூங்காம ஒரு ஒல்லியை காட்டணும், ஏன்னா ஃபுல் பேர் பாடி காட்டுறோன்னு சொன்னப்போ மார்னிங்லேருந்து வாட்டர் கூட எடுக்க விடல. ஸோ அந்த மாதிரி சில பேர் ரொம்ப வெரி பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் ஸ்பான்டேனியஸாக அந்த கேரக்டருக்குள்ளே வந்துடுவாங்க டக்குன்னு. அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆக்சுவலி. இப்போ எனக்கு வந்து இப்போ நவ் ஐ அண்டர்ஸ்டுட் வெரி கிளியர்லி, பிகாஸ் இப்போ இருக்கிற மெச்சூரிட்டியில் ஒரு 10 படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியுது வாட் இஸ் த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட மென்டாலிட்டி, அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், என்ன டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நவ் ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட். அந்த டைமில் வந்து எனக்கு அது ஏன் பண்ண முடியாது, ஒய் நாட், இட்ஸ் ஆக்ட் தானே, பீயிங் ஆக்டர் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நினச்சேன். பட் ஆப்வியஸ்லி வெரி ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால நமக்கு அஃப்கோர்ஸ் அந்த டைமில் அந்த மென்டாலிட்டியாக நமக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆகும். பழகுறதுல ரகுவரன் சார் எப்படி சார்? அவுட் ஆஃப் த வேல வந்து ரொம்ப 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 லவ் அண்ட் கேர் இருக்கு ஆக்சுவலி. நான் சொன்னால் த பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் தட் பிலீவ் ஆர் நாட் எனக்கு தெரில. எனக்கு கரெக்டாக ரொம்ப வருஷம் கழித்து ஒரு தீபாவளிக்கு முன்னாடி நாள் மீட் பண்ணுறோம், ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். அவருக்கு நான் திருப்பி நாங்கள் ஒர்க் பண்ணல, பார்த்துக்கல, பேசிக்கல, எந்த ஃபங்க்ஷன்லையும் மீட் பண்ணல, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கல அவரை மீட் பண்ணுறதுக்கு. நாளைக்கு காலைல தீபாவளி, இன்றைக்கி நாங்கள் அப்படியே எங்கள் க்ரூவோட நாங்கள் இப்போ ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ முடிச்சுட்டு கண்ணதாசன் மேனேஜர் இருந்தார், அவர் நோ இஸ் ஒர்க்கிங் ராதிகா மடத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் நானே எங்கள் க்ரூ ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷூட் முடிச்சுட்டு குளோபஸ் போயிருந்தோம் டி நகர். 10:30 ஆயிடுச்சு, அது மூடுற டைம். சரி நாங்கள் உள்ளே வேலை செய்யணும்னு சொல்லி நாங்கள் வரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அப்படி போய் கதவை திறக்கிறேன், உள்ளேருந்து ஒருத்தர் கதவை திறக்கிறாரு. ஓகே, வெரி லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, சம் இயர்ஸே ஆயிருக்கும் இல்லையா? ஆமாம், ஏகப்பட்ட இயர்ஸ். அதுக்கப்புறம் ரகுவரன் நமக்கு மறக்காது, அவர் ஒரு ஐகான். என்னை அவர் மறந்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் கூட மீட் பண்ணுறாங்க, பழகுறாங்க. மேபி நான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும் போல இருக்கு, தெரியுமா சார்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவர் என்னை பார்த்துட்டு அப்படியே என்னை கையை பிடிச்சாரு, என்னை அப்படியே ஹக் பண்ணார். எதுவுமே பேசல. கண்ணதாசன் சார் அவர் ரொம்ப க்ளோஸு, அவங்க அடிக்கடி பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்கள வந்து கை பிடிச்சாரு. பிடிச்சிட்டு கூட இருக்கிறீங்களா சார் கேட்டார். கூட இருக்கிறீங்களா அப்படின்னாரு. ஓகே, ஆமாம் சார், நான் தான் கூட இருந்தேன் சார். சந்தோஷம் சார் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு சமீபத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணணும், நல்ல டைரக்டர் சொல்லுங்கன்னு சொன்னேன். இந்த கதையை நீங்கள் தமிழில் எடுக்கிறதுக்கு 2 டைரக்டர் தான் கரெக்டாக இருப்பாங்க ஃபார் மீ, அக்கார்டிங் டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருத்தர் லிங்குசுவாமி அண்ட் ஒன் மோர் டைரக்டர் கால் துரை அப்படின்னாரு. வாவ், எனக்கு ஐயோ சர்ப்ரைஸ். நான் வந்து என் பேரை மறந்துப்பார், என் மூஞ்சை ரெகக்னைஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சேன். என்னால் வந்து ஐ கான்ட் பிலீவ் திஸ் மூமெண்ட் ஆக்சுவலி. அப்படியே என் கையை பிடிச்சிட்டு கண்ணதாசன் கையை பிடிச்சி 2 பேரும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு, இவன் பாவம் சார், இவனுக்கு சினிமா ஃபிலிமி ஃபெலோ இல்லை, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம், இவனை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னார் சார். என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க. அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குச்சு. கண்ணதாசன் ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டார். அப்படியே பிடிச்சிட்டு வச்சுட்டு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கார். கரெக்டாக ஒரு 5 to 6 days லகி பாஸ்ட்டு. என்னென்ன தெரில, என்ன ஒரு இது மாதிரி. நானும் கண்ணதாசன் சாரும் போய் பார்க்குறோம். எனக்கு அவர் பார்க்கும்போது நாங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறேன்னே தெரில. இப்போ தான் மீட் பண்ணோம். கரெக்டாக 5 daysக்கு முன்னாடி. ஏன் இப்படி சொல்லணும், ஏன் பார்க்கணும், இத்தனை வருஷம் கழித்து பார்க்குறோம்.
ஸோ ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்திருக்கு போலக்கு. சேம் ஸ்கூலு, சேம் ஹோம் டவுனு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஒத்து போச்சு. ஐடியாலஜியாக நிறைய நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் பார்க்குற ஃபாரின் ஃபிலிம் எல்லாமே நிறையா ரியலி மிஸ் யூ சார். இன்னொரு விஷயமும் உங்களுக்கும் அவருக்கும் ஒத்து போகுது சார். அது நீங்கள் கண்டிப்பாக அது நீங்கள் பேசியிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரகுவரன் சாருக்கும் மியூசிக்கில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து ஒரு மியூசிஷியன் ப்ளே பண்ணுவார். அவர் நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவார். உங்களோட ஃபஸ்ட்டு படத்தில் ஸ்டோரியும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு எங்கிக்கிட்டு இருக்கு. அவர் பயங்கரமான ஒரு பிளேஸ் தான் ஆக்சுவலி. அவருக்கு பொதுவாகவே அவருக்கு அந்த மியூசிக் சென்ஸ் நிறைய இருக்குது. எனக்கும் எனக்கு இருக்கிற 24 கிராஃப்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் வந்து மியூசிக் தான் இல்லையா சார்? ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நான் என்ஜாயிங் லைக் எனிதிங் எல்ஸ். ஏன்னா மைசெல்ஃப் நான் கம்போஸ் பண்ணுவேன். மைசெல்ஃப் கம்போசிங். சூப்பர் சார். ஏன்னா என்னோடய ப்ரொடியூசர் வந்து எங்கள் கம்பெனியில் படம் பண்ணுற டைரக்டருக்கு மியூசிக் சென்ஸ் இருக்கணும், கம்போசிங் பண்ண தெரியும். ஓகே. அந்த எஸ்பெஷலி முகவரியில் வந்து அந்த ரீரெக்கார்டிங் அந்த தீம் மியூசிக் தானன 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 தானன. இதை ஃபஸ்ட் நாள் அவர் ப்ரொடியூசருக்கு பாடி கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போட்ட ஆமாம் உள்ளே போக முடியும். ஓகே. அப்படி தான் எங்கள் ஸ்கூல். அப்போ நான் வந்து ரீரெக்கார்டிங் முடிச்சுட்டு இவரை பேரலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டப்பிங்கை வந்து கரெக்ஷன் வராரு. அப்போ நான் தீம் மியூசிக்கை சொல்கிறேன் அவர்கிட்ட, ஒர்க் அவுட் இது எழுதி வச்சுக்கோ, மார்க் மை வேர்டு, பெரிய இது வந்து நிற்கும் இந்த வார்த்தை சொன்னார், நிற்கும், நின்று பேசுனார். அது 25 years ஆயிடுச்சு. ஸ்டில் த ஃப்ராக்ரன்ஸ் இஸ் தேர். போயிட்டு இருக்கு. யா ட்ரூ. வேர்ட் வந்து போயிட்டே இருக்கும். இது லைப்ரரி மாதிரி தான் அப்படிங்கிறது. அந்த வேர்ட் வந்து அது அப்போ நம்ம சாரோட இறப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், வெர்சடைல் ஆக்டர், எல்லா கேரக்டரையும் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு காலம் முடிஞ்சிருச்சோ. அதுதான் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஒரு 49 ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சுவலி. வந்து இன்னும் அவர் பயங்கரமாக சாதிச்சிருக்கணும். அவரோட சாதனை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் அடிக்கடி சொல்லுவார், எல்லாமே வந்து எல்லாம் நினைக்கிறாங்க ஜஸ்ட் லைக் தட் நான் எல்லா டைலாக்கும் வந்து சிம்பிளாக பண்ணிட்டோன்ட்டு. ஒரு அமர்க்களத்தில் ஒரு ஆட்டோவிலேருந்து கீழே இறங்கி ஒரு லோ ஆங்கிள் ஷாட் இறங்குறது கூட அது கூட வி டிஸ்கஸ் லாட். இட் வாஸ் ஹேப்பனிங் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஈஸி திங். we given lot of effort towards that shot அப்படின்பார். எஸ்பெஷலி அதை சொன்னார். அந்த இறங்குற ஷாட் ஆகட்டும், அப்படி திரும்பி பார்த்துட்டு ஒன் பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோட் அப்படின்பார், ஒன் குட் நியூஸ் அப்படின்பார். அவர் இன்ட்ரடக்ஷனுக்கு எல்லாத்துலேயுமே அவர் கை வச்சுக்கிறது, கால் வச்சுக்கிறது எல்லாமே வந்து மெனக்கடல். அது மெனக்கடல் இருக்குது. அது வெளியேந்து பார்க்கறவங்களுக்கு தெரியாது. பாருங்களேன், ஒரு கேரக்டர் பண்ண நான் செத்துருவேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆக்டர் இருக்காருன்னா இப்போ என்னால் அதை ஏற்றுக்க முடியுது. ஆனால் அந்த டைமில் அந்த டைம் ஏற்றுக்க முடியல. ஆனால் அப்படி ஒருத்தர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு பயங்கரமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸும் அப்படிங்க இன்னும் கொஞ்சம் கடத்தியிருந்தா இந்த ஜென்ரேஷனுக்கும் தெரிஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி we are all காட்ஸோட விஷ். அவர் என்னைக்கு கூப்பிட்றாரோ போய் தான். பட் ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டன் ஒரு பெரிய மேசிவ் திங் பண்ணிட்டார். அவரோட கடமைகளை இங்கே முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பண்ணிட்டாரு. அதில் வந்து அவர் ஒரு பதிவு வச்சுருக்காரு. எப்படி எம்ஆர் ராதா சாரை வந்து நம்மளால் ஜென்ரேஷன் தாண்டி இன்னும் நம்ம ரசிச்சிட்ருக்கோமோ அதே மாதிரி இன்னும் பல ஜென்ரேஷனுக்கு ரகுவரன் சார் வாழ்வார். படத்தின் மூலமாக, கேரக்டர் மூலமாக, நடிகனாக. அதில் தட் இஸ் நோ டவுட் அட் ஆல். சூப்பராக சொன்னீங்க சார். அஜித் சாருக்கும் ரகுவரன் சாருக்குமான பழக்க வழக்கம் எப்படி இருந்தது முகவரி டைமில்? பயங்கர ஒரு லைக் பிரதர் மாதிரி தான் 2 பேரும். அவங்க 2 பேரும் நிறைய படம் பண்ணி எனக்கு முன்னாடியே அமர்கலம் முடிஞ்சியா. அதனால் வந்து 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அட்டாச்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. அவர் ஜஸ்ட் ட்ரீட்டட் ஹிம் ஆஸ் இஸ் பிரதர் தான். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அந்த கோல்டன் ரெட் ஃபீட் ஸ்டோரி சொல்லியிருக்கல, அந்த ஃப்ரேம் வச்சிருப்பீங்கல்ல, இப்படி ஒரு ஒயிட் ஃப்ரேம் வச்சிருப்பீங்க, 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து உண்மையாக நடந்து போய் மாதிரியே இருப்பாங்க. அந்த கலராக இருக்கட்டும், எல்லாமே அந்த காஸ்டியூம், 2 பேருக்கு ஒயிட் பிக்மெண்ட்டு, அப்படியே ஒரு ரெட்டிஷாக இருப்பாங்க. ஆமாம், அந்த பார்க்கும்போது ரியலாக இட்ஸ் பீயிங் லைக் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு அது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மாலில் வந்து உங்களை ரகுவரன் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணும்போது இது சினிமா ஃபெல்லோ இல்லைன்னு சொன்னாங்களோ, அது ஏன்
யோசிச்சிங்களா நீங்கள் எதுக்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லை, எனக்கு பர்சனலாக தெரியும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஒரு யதார்த்தமாக இருப்பேன். ஆக்சுவலாக ஒரு ஒரு வேர் டு ஹைடு, வேர் டு ஸ்பீக்கு, ஒரு ஃபிலிமியாக வந்து ஒருத்தர் ஒரு ஆக்டர் சொல்லிட்டா உடனே போய் அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. ஆக்சுவலி ஐ எம் வெரி பேஷனேட் இன் மை ஒர்க். ஆக்சுவலி மேபி அது என்ன ப்ளஸ்ஸாக மைனஸாக தெரில, பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் சர்விங் இன் இப்போ த பாஸ்ட் 25 years ஆஃப் இண்டஸ்ட்ரினாக்க ரியலி அப்படி இருக்கிறனாலையான்னு எனக்கு தெரில. பட் ஈ நோட்டீஸ் ஆக்சுவலி ஈச் அண்ட் எவ்ரி டைம். பிகாஸ் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து என்னுடைய கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைப்பேன். ஈவன் தோ ஐ டென்ட் ஒர்க் as assistant to any director, ஈவன் தோ ஐ எம் வெரி stubborn about my work ஆக்சுவலி. எந்த ஒரு ஃபார்மாலிட்டியோ ஒரு இது இல்லாமல் கே விஸ்வநாத் சார் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர், அவரை கூட்டு வந்து அந்த கேரக்டர் நடிக்க வைக்கிறோம். அவரோட ப்ரொனன்சியேஷன் ஆக்சென்ட் எல்லாம் தெலுங்கா வரக்கூடாதுன்ட்டு திருப்பி ஒன் மோர் கேட்பேன். ஓகே. பேக்ரவுண்டுக்காக ஒன் மோர் கேட்பேன் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு. ஓகே. பிசி சார் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். ஏன்னா பேக்ரவுண்ட் மூடு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் இதெல்லாம் வைக்கலினா நமக்கு எதுக்காக பேசணும் அந்த ஃபீல். ஸோ அந்த ஆம்பியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆம்பியன்ஸ் யார் கொடுக்குறாங்க? ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கரெக்டாக இல்லைன்னா படம் பார்க்குறதுக்கு ரொம்ப அது உண்மைத்தன்மையாக வராது. ஸோ இதெல்லாமே என்ஜாய் பண்ணுவார். நீ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கடா, ஃபஸ்ட்டு படத்துலே. ஆமாம், சின்ன பையன் இவ்வளோ பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க, நீ வந்து அந்த போல்ட்னஸ் இருக்குது, உண்மையாக இருக்குது, அப்படியே இரு, நீ எதுக்காக உன்னை மாற்றிக்காத, நான் அப்படி தான் இருப்பேன். எனக்கு நிறைய கெட்ட பேர் வரும் சார், எனக்கு வந்துடுச்சு சார், வரும், அதை பற்றி கவலைப்படாத, ஜஸ்ட் இக்னோர் இட். ஆக்சுவலி ஜஸ்ட் கோ ஆன், மூவ் ஆன், நீ வாட் யூ ஆர், அதை ஜஸ்ட் நெவர் ஜஸ்ட் லீவ் இட் தட் அப்படின்பார். நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வி இன்ட்ராக்ட் மெனி டைம்ஸ். அங்கே ஷார்ட்டெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் இங்கே பேசிக்கிட்டே இருப்போம். ஓகே. ஈஸி என்ன பண்ணுறாரு தோற சார் அப்படின்னு, இல்லை சார் வந்துடு சார் அப்படின்னு. ஸோ லாட் ஆஃப் மெமரிஸ். ஒரே ஃபிலிமில் அவ்வளோ மெமரிஸு, அவ்வளோ ஹாப்பினஸ். ஸோ அந்த மெமரிஸ் எங்களுக்கு நீங்கள் கடத்தினது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச் துரை சார். இந்த ஒரு அழகான நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கும் ரெவரன் சாருக்குமான அந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். God bless you. Thank you so much, sir. And advance happy birthday, sir. Yeah, thank you so much. Thank you, sir. Thank you so much, sir.